இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துதாமே இன்றைய நாளிலும் தம்முடைய சட்டையின் மறைவில் நம்மை மறைத்து பாதுகாத்து தம்முடைய நாமத்தை நம்மை கொண்டு மகிமைப்படுத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. சில நேரங்களில் இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. சில பேர் இப்போ ரட்சிக்கப்பட்டு சில தேதி கூட தெளிவாக சொல்லுவாங்க. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரட்சிக்கப்பட்டுட்டேனா, ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதும் உண்மைதாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், முடிவில் நான் ரட்சிப்படைய போயிடுறேன். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரட்சிப்படைய போகிறேன். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்? உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அதை தான் நம்ம ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அது நிறைவு அல்ல. ரட்சிக்கப்பட போகிறோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? நமக்கு நித்தியத்தில் தேவன் வைத்திருக்கிற வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கிறோம்ல, அதுதான் ரட்சிப்பு அடைகிற நிலை, ரட்சிப்பு அடைய வேண்டிய ஒரு நிலை. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்குது பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட போகிறேன். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பகுதி தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற பகுதி. இந்த ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயத்தில் தான் நமக்கு ஒரு காரியம் மிக மிக அவசியம். இங்கே தான் நம்முடைய தடுமாற்றங்களும் சில சறுக்கலான காரியங்களும் நடக்குது. ஏன் அப்படின்னா, நாம் நமக்குள் இருக்கிற ஒருவரை மறந்துட்டோம். அவர்தான் கர்த்தருடைய ஆவி. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நான் வேறு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும்போது அப்படி சொன்னார். இன்றைய வேத வாசிப்பாக இருக்கிற தீத்துவினுடைய 2-3 அதிகாரங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தான். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரட்சிப்பு அடைய வேண்டும் என்கிற அந்த நிலை இருக்கணும். இப்போது ஞானஸ்நானத்தை குறித்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது ஓரளவுக்கு. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம், நல்லது. ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணுங்க. ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பிச்சு கொள்ளணும். ஒரு தடவை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா அதுக்கு பிற்பாடு அதை நான் புதுப்பிக்கிறேன், என்னுடைய வேலை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணணும்ல, அதை கவனிக்கணும் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கலாம், அதை கவனிக்கணும் இல்லையா? அதை அப்படி விட்டுடலாமா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நான் புதுப்பிக்கணும். இங்கே தான் நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தரால் ஊற்றப்பட்டு இருக்கிற, அதாவது இன்னொரு இடத்துல, அதாவது 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் பார்க்கிறோம். தேவன் கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியை முழுமையாக நமக்குள்ள வச்சிருக்கிறாராம். இதை நம்ம நம்புறதில்ல பாருங்கள், இதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. நமக்குள்ளே பிசாசு இருக்குன்னா, பாவம் இருக்குன்னா அதை நம்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளேயும் இருக்கிறார், அது முழுமையாக நம்ம மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறாருங்கிற அறிவும் இல்லை, விசுவாசமும் இல்லை, அவரோடு கூட ஐக்கியமும் இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்துக்கான காரணம், சறுக்கலான பாதையில் போகிறதுக்கு காரணம். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எந்த பாதகமான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என சொல்லி உங்களுடைய நெஞ்சில் கையை வச்சு, ஆவியானவரே நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சொல்லிட்டு உங்கள் வலது கரத்தை மேலே உயர்த்தி, தேவனே உம்முடைய குமாரன் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருக்கு நன்றி, பரிசுத்த ஆவிக்காக நாம் துதிக்கிறேன். ஆவியானவர் என்னை நடத்தும் பொழுது அவருடைய சத்தத்தை அறிகிற அறிவும் கீழ்ப்படுகிற கிருபையும் எனக்கு தாங்க, ஆவியானவர் நடத்துகிற உணர்வு எனக்கு தாங்கன்னு சொல்லி இப்படி அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சருக மாட்டீங்க, சருகலான பாதையில் போக மாட்டீங்க, அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பிச்சு கொள்கிறீங்க. எப்படி புதுப்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர்னால நீங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் புதிதாக்கப்படுறீங்க. சுருக்கமாக சொல்லப்போனால், ரட்சிப்பு என்பது ஒரு காலகட்டம் கூட முடியறதில்லை. ரட்சிப்பு அடையணுங்கிற ஒரு காரியம் இருக்குது. இதுக்கிடையில் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த புதுப்பிக்கிற வேலையில் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானோடு கூட சேர்ந்து நீங்கள் கிரியை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள். பாவத்தின் மேலே பரிபூர்ண ஜெயம் உங்களுக்குத்தான். பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் பரிபூர்ண ஜெயம் உங்களுக்குத்தான். பிசாசின் மேலும் பிசாசின் தந்திரங்கள் மேலும் பரிபூர்ண ஜெயம் உங்களுக்குத்தான். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு விரோதமாய் நமக்குள் இருந்து எழும்புகிற மாமிசத்தை கிரிகளை அழிக்கத்தக்கதாக தனக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியுடன் சேர்ந்து அதை முறியடிப்பவனே தன் பாத்திரத்தை புதிதாக எப்பொழுதும் காத்து கொள்ளுகிற பரிசுத்தவானும் பராக்கிரமசாலியுமாய் இருக்கிறான்.